கர்த்தருடைய மகா பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த புதிய நாளை தந்த கர்த்தருக்கு கூட நன்றியும் மகிமையும் செலுத்துவோம். இன்றைய நாளில் கூட தேவன் நாம் தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நபர் பிலேயாம். இவர் இங்கிலீஷில் பாலன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிலேயாம் இவர் ஒரு விசித்திரமான மற்றும் எச்சரிக்கையான ஒரு கதாபாத்திரம் வேதாகமத்தில். இவர் ஒரு தீர்க்கதரிசியாக அறியப்பட்டாலும் இறுதியில் ஒரு சுயநலத்துக்காக தடுமாறிய ஒரு மனிதராகவும் சித்தரிக்கப்படுகிறார். இவரோட பின்னணி பார்த்தோன்னா என்னாகும் 22 24 அதிகாரம் வரையில் இவர் ஒரு பெத்தூர் ஊரை சேர்ந்த பேயோரின் குமாரன். இவர் இஸ்ரவேல் வம்சத்தை சேர்ந்தவர் அல்ல, ஆனால் மெய்யான தேவனை பற்றி அறிந்திருந்தார். பாலகனின் அழைப்பு. இஸ்ரவேல் மோவாப் சமவெளியில் பாளையம் இறங்கிய போது மோவாப் ராஜாவான பாலேக் பயந்து இஸ்ரவேலரை சபிப்பதற்காக பிலேயம் பெரும் வெகுமதியோடு அழைத்தான். பிலேயமே இந்த பாலக் பயந்து போய் மோவாப் ராஜாவான பாலக் இஸ்ரவேலர்களுக்கு பயந்து போய் அவர்களை சபிப்பதற்காக தான் இந்த பிலேயமை அழைத்தார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ இவர் தான் இந்த கழுதை பேசின சம்பவம் என்னாகும் 22 21 35 வசனம் இருக்கு. நம்ம பார்த்தோம்னா, தேவன் போக வேண்டாம் என்று சொல்லியும் பாலக் அனுப்பிய வெகுமதிகளின் பிலேயம் புறப்பட்டார். அதாவது தேவ கோபம். பிலேயம் சென்ற வழியில் கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தோடு நின்றாராம். நம்ம பார்க்கும் வகையில் உருவின பட்டயத்தோடு தேவனுடைய தூதர்கள் தேவனுடைய தூதன் நின்றதை பார்க்க முடிகிறது. கழுதை பேசியது. பிலேயமின் கண்களுக்கு தெரியாத தூதனை கழுதை கண்டு ஒதுங்கி பிலேயம் அதை கோபமாக அடித்த போது தேவன் கழுதையின் வாயை திறந்தாராம். அதாவது ஒரு மிருக பார்த்ததை கூட ஒரு தீர்க்கதரிசியால் காண முடியாமல் போனது. இது அவருடைய ஆவிக்குரிய குருட்டு தன்மையை காட்டுகிறது என்று சொல்லப்படுகிறது. அதாவது இந்த பிலேயம் பார்த்தோன்னா இவர் இஸ்ரவேலர் அல்ல, ஆனால் தேவனை ஏற்றுக்கொண்டதனால் இவர் ஒரு தீர்க்கதரிசியாக வாழ்ந்து வந்தார். அப்படி இருக்கும்போது இவருக்கு ஒரு அந்நியராக இருந்துமே தேவன் இவரை ஒரு தீர்க்கதரிசியாக ஆசீர்வதித்திருக்கதை பார்க்க முடிகிறது. இஸ்ரவேலர் தேவனோடைய பிள்ளைகள். அவர்கள் மோவாப் சமவெளியில் இறங்கின போது அவர்களை கண்டு பயந்த இந்த மோவாப் ராஜா அவர்களை சபிப்பதற்காக இந்த பிலேயமே வரவைத்தார். ஏன்னா இவர் ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் இவரை சபிப்பதற்காக அவர் வரவைத்து அவருக்கு பொன்னும் வெள்ளியும் வெகுமதிகளும் கொடுப்பதாக சொல்லி வரவழைக்கிறார். தேவன் இவரை போகக்கூடாது என்று எச்சரித்துமே இங்கே தான் அவர் சுயநலத்திற்காக தடுமாறிய தருணம். அதாவது வெகுமதிகளை கண்டு தடுமாறி அவர் புறப்பட்டார். அப்போது தேவன் வழியில் தன்னுடைய தேவதூதன் பட்டயம் கொண்ட தேவன் தூதர்களை வைத்து எச்சரித்தார். இந்த தேவதூதர்களை அவர்கள் கண் பார்க்கக்கூடாதபடி குருடனாக அவர் இருந்ததை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஏனால் அந்த அளவுக்கு தன்னுடைய சுயத்தினால அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குருடாக்கப்பட்டது இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. அதன் நிமித்தம் ஆனால் அந்த மிருகத்துக்கே அந்த கழுதைக்கே தேவதூதர் கண்ணுக்கு தெரிந்து அது ஒதுங்கியது. ஆனாலும் இவர் கண்ணுக்கு அது தெரியாமல் விலகி போகணும். இதுவே கண்ணுக்கு அது தெரியாமல் அந்த கழுதையை பார்த்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த கழுதை பேசினது இந்த இடத்துல தான். அந்த கழுதை என்ன சொல்லுச்சுன்னா, பிலேயமை நோக்கி இந்த கழுதை, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவோ? இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டோ என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். அப்போது கர்த்தர் பிலேயமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்றிருந்த உருவின பட்டயத்துடைய தம் கையில் பிடித்திருந்த கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகக்குப்புற விழுந்து பணிந்தானாம்.
இதுக்கு முன்பாக வந்து பார்த்தோன்னா, பிள்ளையை வந்து கழுதை பார்த்து, "நீ ஏன் பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய்? என் கையில் ஒரு பட்டை மாத்திரம் இருந்தால் இப்போதே உன்னை கொன்று போடுவேன்" என்று சொல்லி வந்து இது பண்ணார். அது மட்டும் அல்லாமல் 3 தரம் வந்து அடித்திருக்கிறார். இது வந்து தேவதூதனானவர் அவர் கண்ட பின்பு கேட்கிறார், "3 தரம் உன்னோட கழுதையை அடித்தது என்ன? உன் வழி எனக்கு மாறுபாடாக இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிராக புறப்பட்டு வந்தேன்" என்று சொன்னாராம். கழுதை என்னை கண்டு 3 தரம் என்னை விலகிற்று. எனக்கு விலகாமல் இருந்ததனால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு கழுதையை உயிரோடு வைப்பேன் என்றாராம். அப்பொழுது பிலேயாம் வந்து கர்த்தருடைய தூதனை நோக்கி, "நான் பாவம் செய்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு தன்னை மன்னிப்பு கேட்டு முகங்குப்புற விழுந்ததை நம்ம இந்த சம்பவத்தில் வந்து பார்க்க முடிகிறது. அந்த கழுதையே திரும்பி, "நான் இவ்வளோ நாளும் உங்ககிட்ட நான் இன்னைக்காவது இப்படி பண்ணியிருக்கலாம்" அப்படி என்று கேட்கும்படி மிருகத்தை பேசும்படியாய் தேவன் வந்து வைத்ததை வந்து இந்த இடத்துல பார்க்குறோம். அப்பொழுதுதான் அவர் உணர்ந்து அவர் கண்கள் திறக்கப்பட்டு தன் சுயத்திலிருந்து வெளியே வந்ததா அந்த பட்டயத்தை ஏந்திய தேவதூதரை பார்த்து அவர் செய்தது பாவம் என்று உணர்ந்து முகம் குப்புற விழுந்ததை நம்ம இந்த இடத்துல பார்க்க முடிகிறோம். சாபத்திற்கு பதில் ஆசீர்வாதம். அப்ப என்ன பண்ணாருன்னா, இவர் இந்த பாலக் ராஜாவுக்கு போனார். அவரோட வற்புறுத்தலின் பேரில் பிலேயாம் வந்து இஸ்ரவேலை சபிக்க முயன்றாராம். ஆனால் 3 முறையும் முயற்சித்த போதும் தேவன் அவர் வாயில் ஆசீர்வாதத்தை தந்ததை வந்து பார்க்க முடிகிறது. முக்கிய தீர்க்கதரிசனமாய் யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும், இஸ்ரவேலிலிருந்து ஒரு செங்கோல் எழும்பும், என்னாகும் 24:17 எப்படியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறிக்கும் மிக முக்கியமான தரிசனங்கள் ஒன்றாக கருதப்படுகிறது. இவர் வந்து இந்த பாலக் ராஜா வற்புறுத்தினால போய் சபிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் 3 தர இவர் சபிக்க முயன்ற போதும் அது ஆசீர்வாதமாய் தான் மாறியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவருடைய பிலேயாமின் வஞ்சகம் வந்து பார்த்தோம்னா என்னாகும் 25 மற்றும் 31 அதிகாரம் 16 வசனத்தில் நேரடியாக சபிக்க முடியாததால் பிலேயாம் ஒரு தந்திரமான வழியை பாலக் ராஜாவுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதாவது இஸ்ரவேல்கள் ஆண்கள் மோவாபில் பெண்களோடு விபச்சாரம் செய்யவும் சிலைகளும் படைத்தவைகளை உண்ணவும் தூண்டினால் தேவனே அவர்களை தண்டிப்பார் என்று ஆலோசனை வழங்கினார். விளைவு, இதனால் இஸ்ரவேலர்கள் ஒரு பெரிய வாதை ஏற்பட்டு 24,000 பேர் வந்து மரித்தனராம். இங்கே வந்து பார்க்கும்போது இந்த தேவதூதர் வராரு. அப்போ அவர் முகங்குப்புற விழுந்து தான் செய்தது பாவம்னு அறிக்கையும் விடுகிறாரு. ஆனாலும் வந்து அவர் வந்து திருந்தலை. ஆனாலுமே வந்து என்ன பண்ணுறாரு, திரும்பியும் வந்து அதே பாலக் ராஜாவிடத்தில் போய் இஸ்ரவேலரை சபிக்க முயற்சிக்கிறார். ஆனால் சபிக்க முடியாமல் 3 தரம் அவர் வாயிலிருந்து வந்த அந்த சாபங்கள் ஆசீர்வாதமாக தான் அவர் வாயிலிருந்து வரும்படியாக தேவன் செய்ததை பார்க்க முடிகிறது. இதனால் இவர் வஞ்சகமாக என்ன பண்ணாருன்னா, தந்திரமான ஒரு வழியை என் ராஜாவுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆண்களை தாக்கவும் விபச்சாரத்தின் மூலமாய், அப்புறம் சாப்பாடின் மூலமாக இது பண்ணவும் வழிவகுக்கிறார். இஸ்ரவேலர்களும் இதனால் ஒரு பெரிய வாதை ஏற்பட்டு 24,000 பேர் வந்து மரித்தனர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய ஏற்பாட்டிலும் இதற்கான எச்சரிக்கைகள் வந்து இருக்கிறதா. பிலேயாமின் வாழ்க்கை விசுவாசிகளுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கையாய் சொல்லப்பட்டதாக பார்க்க முடிகிறது. 2 பேதுரு, யூதா வெளிப்படுத்தின விசேஷம் எல்லாத்திலையும் வந்து 2 பேதுருல அநீதியின் கூலியை பணத்தை நேசிப்பது, யூதாவில் லாபத்திற்கு தவறான வழியில் செல்வது, விசுவாசிகளை இடர பண்ணி உலகத்தோடு கலக்கச் செய்வது அப்படின்னு இவருடைய வஞ்சகத்தை வந்து குறிப்பிட்டிருக்கதை நம்ம ஏற்பாட்டில் பார்க்க முடிகிறது. இந்த பிலேயாம் வந்து தேவனுடைய சத்தத்தை கேட்கும் திறன் பெற்றிருந்தும் பண ஆசை மற்றும் புகழ் காரணமாக தன் ஆவிக்குரிய அழைப்பை வந்து இழந்தாராம். ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை அறிந்திருப்பது மட்டும் போதாது, அதற்கு முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும் என்பது பிலேயாமின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் ஒரு பாடமாக வந்து தேவன் இங்கே நமக்கு குறிப்பிடுகிறார். ஆமாம், இந்த பிலேயாம் வந்து எவ்வளோ ஒரு இது வந்து விசேஷித்த இது வந்து பெற்றிருந்தானா, அவன் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாய், தேவ தூதனை காணும்படியாய் எவ்வளோ ஒரு அற்புதத்தினால தேவன் வந்து அவரை நிறைத்திருந்தார். அப்போதும் வந்து அவன் வந்து அந்த இதுவை வந்து சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் தன்னுடைய பண ஆசை, உலகத்தரமான ஆசையின் நிமித்தம் வந்து அவன் அவைகளெல்லாம் இழந்து அவனுக்கு முன்பாக தேவனை காட்டிலும் அவனுடைய பண ஆசைகளும் பொருள் ஆசைகளும் பெரிதாக இருந்ததுனால தான் அவன்
வந்து இவ்வளோ ஒரு பாவங்களை பண்ணி வந்து இதுவாக இருந்தான். அவன் அந்நிய இதுவாய் சேர்ந்திருந்தாலும் தேவன் அவரை வந்து ஒரு தீர்க்கதரிசியாக வைத்திருந்ததை வந்து பார்க்க முடிகிறது. ஆனால் அந்த தீர்க்க தரிசனத்தை வந்து அவன் சரியாக பயன்படுத்தாமல் தவறான காரியத்துக்கு பயன்படுத்தும் வகையில் அவன் கர்த்தருக்கு விரோதமாகவே வந்து செயல்பட்டதுனால இவ்வளோ ஒரு பாவத்தில் விழுங்கும்படியாய் வந்து நேரிட்டதை பார்க்க முடிகிறது. இந்த கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண காரணமாக இருந்தவர்கள் இவர்கள் தானே. இதனால் கர்த்தரின் சபைகள் வாதையும் நேரிட்டது. அதாவது வந்து இந்த பிலியாமின் ஆலோசனையினால் வந்து இஸ்ரவேல் புத்திரை கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிரகாரமாக என்ன பண்ண முடியும்? தேவன் 24,000 பேர் மரித்தனர் என்று பார்க்க முடிகிறது. அப்போ இந்த பிலியாம் வந்து எவ்வளோ ஒரு சாபத்திற்குரியவனாக மாறி இருப்பான் என்று நம்மளால் இங்கே பார்க்க முடிகிறது. இந்த பிள்ளையம் வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தோன்னா ஒரு அந்நிய தேவனை வணங்கக்கூடிய ஒருவர், இஸ்ரவேலர் அல்ல. ஆனாலும் தேவனை தெரிந்து கொண்டு மெய்யான தேவனை வந்து தெரிந்து கொண்டு அவர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். தேவனும் அவரை ஆசீர்வதித்து ஒரு தீர்க்க தரிசனமாக மாற்றினார். அதுவரை நல்லா இருந்த அவருடைய வாழ்வில் வந்து இந்த பாலக் ராஜா வந்து அவருக்கு பணத்தாசையை கொடுத்ததன் நிமித்தம் அவர் வஞ்சனைக்குள் ஏற்பட்டார். அவர் வந்து பணத்தாசை வந்து விட்டது. அதனால் அவர் கூப்பிட்ட பிரகாரமாய் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராகவே சாபம் கொடுக்க சென்று விட்டார். ஆனாலும் தேவன் அவரை விடாமல் தன் பேசும் கழுதையை கொண்டு பட்டயத்தை ஏந்திய தேவ தூதனை கொண்டு எச்சரித்தார். அப்போ முகம் குப்புற விழுந்து அழுது மாவு மன்னிப்பு கேட்டாலும் பின்பு அதே நோக்கத்தோடு திருப்பி பாலக் ராஜாவிடத்தில் போனார். அங்கே அவர் 3 தரம் வந்து இஸ்ரவேலர்களை குறித்து சாபத்தை சொல்ல நினைக்கும் போதும் தேவன் அவர் வாயிலிருந்து ஆசீர்வாதங்களே புறப்பட பண்ணினார். அப்பயாவது தெரிஞ்சாங்களோ? அப்பயும் கிடையாது. திரும்ப என்ன பண்ணார்? இது நேரடியாக பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வஞ்சக வழியில் பண்ணும்படியாக பாலக் ராஜாவுக்கு வந்து ஒரு ஆலோசனை தந்து இஸ்ரவேலருடைய ஆண்களை வந்து விபச்சாரத்திலும் விபச்சாரத்தில் விழ வைக்கிறாரு. படைத்தலைவர்களை வந்து உண்ணவும் தூண்டில் வந்து சிலைகளை படைத்தலைவர்களை வந்து தூண்டுகிறார். இதனால் தேவன் வந்து கோபம் அடைகிறார். அதனால் அவர்கள் தண்டிக்கவும் படைகிறார்கள். அதனால் 24,000 பேர் மரித்தும் போகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இதனால் இந்த பிள்ளையோட வாழ்க்கை வந்து ஒரு எச்சரிக்கையாக நம்மளுக்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. இவருக்கு வந்து இவருடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்பதை புதிய ஏற்பாடு வரை வந்து விசுவாசிகள் வந்து இடர பண்ணி உலகத்தோடு கலக்க செய்வது, அதாவது இஸ்ரவேலர்களை வந்து அந்த விபச்சாரம் என்ற உலகத்தோடு கலக்க செய்வது போன்ற அநீதிகளை வந்து இவர் செய்வதை முயற்சித்ததை சுட்டி காட்டி உணர். இவர் இந்த பிள்ளையம் வந்து பார்த்தோன்னா கடவுளுடைய சத்தத்தை கேட்கவும் அவரை வந்து அவருடைய தேவதூதனை முகமுகமாக காணவும் அவருடைய தரிசனம் சொல்லும் அளவுக்கு கடவுள் வந்து வைத்திருந்தார். ஆனால் அவருடைய பண ஆசை புகழ் நிமித்தம் வந்து அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்து இந்த உலகத்தரமான வாழ்க்கையில் வந்து போய் சிக்கி கொண்டு இருப்பதை நம்ம பார்க்க முடியாது. ஸோ இன்றும் கூட நாம் கூட உலகத்தரமான காரியங்களுக்கு முக்கியத்தை கொடுத்து வெளியேற பெற்று நம்ம தேவனை வந்து சம்டைம்ஸ் வந்து ஒதுக்கி வச்சிடுறோம். நம்ம வந்து நம்மளோட நேரங்களை கடவுளுக்கு கொடுக்காம இந்த பிள்ளையமை போல நம்ம பெரிய பாவங்களை செய்யலைனாலும் நம்ம வாழ்க்கையில் தேவனுக்கான நேரத்தை நம்ம கொடுக்காம உலகத்தரமான காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்பதும் தேவனை வந்து தேவனுடைய மனதை வந்து கடினமாக்கும் என்பதை நம்ம புரிந்துக்கணும். நம்ம வேலைக்கு நம்ம போகிறோம், நம்ம எல்லா காரியங்களுக்கும் நம்ம நேரத்தை நம்ம கொடுக்குறோம். ஆனால் தேவனுக்காக நம்ம எவ்வளோ நேரத்தை கொடுக்குறோம் என்பது தான் வந்து இங்கே முக்கியமாக கருதப்படுகிறது. தேவன் நம்ம கிட்டேருந்து வந்து பொண்ணு பொருள் எதையுமே எதிர்பார்க்கலாம். நம்மளுக்கு நிறைய ஆசீர்வாதங்களாக நம்மளை நிரப்பி இருக்கிறார். ஆனால் அவர் நம்மக்கிட்டேருந்து திருப்பி கேட்குறது நம்மளோட நேரம் காலம் மாத்திரம்தான். அதை நம்ம கொடுக்கும்போது தேவன் நிச்சயமாக வந்து அவரோட இருதயம் வந்து மகிழ்விக்கப்படும். அவர் மகிழ்ச்சியாக இருப்பார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிள்ளையமை போல வந்து நம்ம நஞ்சிக்கிட்டவர்களாய் இந்த பிள்ளையமை போல உலகத்தர பாவத்துக்கு நம்மளை வந்து அடிமையாக்கி கொண்டு கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நம்ம செயல்பட்டோமானால் நிச்சயமாக நம்ம வாழ்வு வந்து சாபத்தை நோக்கி தான் போகவே தவிர ஆசீர்வாதத்தை நோக்கி அல்ல.
தேவன் வந்து நம்ம எல்லாரும் தேவனோட பிள்ளைகளாக இருக்கலாம். ஆனால் அவர் நம்மளை பிரியப்படுகிறவர்களா, அவர் நம்மளை வந்து அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாக நம்ம இருப்போம். ஆனால் அதற்கு நம்ம வாழ்க்கையில் அவரை தேடவும் அவரை ஜெபிக்கவும் வந்து மிகவும் முக்கியமானதாய் கருதப்படுகிறது. இந்த பிலேயாமுக்கு எல்லா வரத்தையும் தேவன் அளித்தார். ஆனால் அவர் அதை சரியாக பயன்படுத்தாமல் தவறான வழியில் பயன்படுத்தியதால் அவர் எல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையும் இழந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. நாம் அப்படி இல்லாமல் தேவன் நம்மளுக்கு கொடுத்த சாக்கியத்தையும் பாக்கியத்தையும் அவருக்காக நம்ம பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாய் தேவன் நம்மோடு இருப்பார். உலகக்கரமான பொன் பொருள் ஆசை புகழுக்கு உலகத்தரமான எந்த பாவத்துக்கும் நம்ம இடம் கொடுக்காமல், மாயைக்கு இடம் கொடுக்காமல் தேவனுக்கு மாத்திரம் நம்ம தேவனை முன்வைத்து எல்லாத்திலும் உயர்ந்தது தேவன், பிரச்சனை காட்டிலும் உயர்ந்தவர் தேவன், பெரியவர் என்று நம்ம சொல்லுகிற இதே நாம மற்ற ஆசீர்வாதங்களையும் மற்ற பொருட்களை காட்டிலும் தேவன் பெரியவர் என்பதில் வந்து நம்ம உச்சரிக்க கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு உணர்த்தார். ஜெபிப்போமா. நேற்று மாறாத நல்ல தகப்பனே அப்பா, இந்த நல்ல வேலைக்காய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. இதோ இந்த நாளை கூட பிள்ளையை குறித்து நாங்கள் தியானிக்கும்படியா நீ பாராட்டின கிருபைக்காக இறக்கத்திற்காக நன்றி அப்பா. நீ கொடுத்த இந்த நாளில் கூட அப்பா நமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இந்த பிள்ளையை போல அப்பா நாங்கள் தகப்பனே உலகத்தரமான பாவத்திற்கும் அப்பா உலகத்தரமான செல்வங்களுக்கும் நாங்கள் இடம் கொடுக்காதபடி அப்பா வெளியேற பெற்ற தெய்வம் அப்பா, நீர் வெளியேற பெற்ற செல்வமான உண்மையில் நாங்கள் நிலைத்திருக்கும்படியாய், உண்மை நாங்கள் நேசிக்கும்படியாய் அப்பா, அனைத்து எங்கள் பிரச்சனைகளை காட்டிலும் மாத்திரம் நீர் பெரியவர் அல்ல அப்பா. அப்பா இருக்கிற எல்லா உலகத்தரமான செல்வங்களும் எல்லாத்தையும் காட்டிலும் என் தேவன் பெரியவர் என்பதை நாங்கள் உச்சரித்து அப்பா உண்மையே அப்பா பின்பற்றி நடக்க கிருபை செய்யுங்க ராஜா. பாவங்களுக்கு எங்களை நாங்கள் அடிமையாக்கி கொள்ளாதபடி என் தேவனில் நாங்கள் நிலைத்திருக்கும்படியான ஞானத்தினால் எங்களை நிரப்பி அருளுங்க அப்பா. ராஜா தகப்பனை உலக காரியங்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடி, பிசாசானவனுக்கு அல்ல என் தேவனுக்கு மாத்திரம் நாங்கள் உகந்தவர்களாக இருக்கும்படியாக எங்களை ஞானத்தினால் நிரப்பி அருளுங்கப்பா. இப்படியாக கேட்குற ஒவ்வொருத்தரும் கூட நீர் ஆசீர்வதிங்க. எங்கள் வெளியேற பெற்ற செல்வமான நீர் எங்களுக்கு போதும் என்ற உணர்வு எங்களுக்கு இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் ஜீவனுள்ளவர்களாக இருக்கபடியாய், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் அப்பா செத்தவர்களாக இல்லாதபடி ஜீவனுள்ளவர்களாக இருக்கிறதை பாராட்டுங்க அப்பா. நாங்கள் அப்பா ஒருபோதும் உங்களுக்கு பிரியமில்லாததை செய்யாதபடி அப்பா எங்கள் ஞானத்தை கண்டு தேவ ஆவியானவரை கொண்டு எங்களை நீர் எச்சரித்து ஆலோசித்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களோட ஆலோசனைகள் நாங்கள் வீணாய் செலுத்த போகாதபடி அப்பா உங்களோட ஆலோசனைபடி நடக்கக்கூடிய அந்த தாளத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் நீர் எங்களுக்கு தர வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம். இப்படியா எங்கள் நாளை நீர் ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்துக பலப்படுத்துகிறோம். மீட்பெரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.